கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. ஒரு கூட்டம் தெரியாம கேட்கிறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? அதை கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இந்த பாராளுமன்றத்தில் பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு. ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன். ஒரு தமிழனா என்னுடைய வடக்கு மாநிலத்தில் இருந்து போட்டப்பட்ட ஒவ்வொரு வாக்குக்கும் இந்த பிமல்தான் தான் எங்களுடைய நெஞ்செல்லாம் எரியுது. ஒரு கூட்டம் நீங்களும் ஒரு போராடின சமூகம், உங்களுடைய ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள். வெக்கமா இல்லையா? சோறாடா சாப்பிடுறீங்க கேட்கிற அளவுக்கு எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை வடக்கு மாநிலத்தில் பார்த்துக் கொள்வார்கள். நாங்கள் இனவாதம் இல்லை என்று இந்த வரைக்கும் இதில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் தமிழனா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும், நீங்கள் பால் குடித்து வளர்ந்த குழந்தையா இருந்தால், நாய்ப்பால் குடிக்காமல் உங்களுடைய அம்மாவினுடைய பாலை குடித்து வளர்ந்தவனாக இருந்தால், புத்தளத்திலே மக்கள் தினமும் அழுகிறார்கள், திருவோணமையிலே மக்கள் அழுகிறார்கள். நான் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து வந்தவன், நான் ஜாழ்ப்பாணத்தை பற்றி தான் கதைக்கணும். என்றோ ஒரு நாள் நான் சகல இனத்தை பற்றி கதைப்பேன். இன்றும் என்னால் சிங்கள மண்ணில் போய் வாழ முடியும். ஆனால் உங்கள் ஒருவர் நாள் வந்து வடக்கு மாநிலத்தில் வாழ முடியுமா? இயலாது. ஏனென்றால் நீங்கள் முழு இனவாதிகள். இது வந்து யாருக்கு அவமானம் என்றா, உங்களை மாதிரியான மனுஷர்கள் வந்து இந்த பாராளுமன்றத்தில் பேரை கெடுப்பீர்கள் தெரிஞ்சிருந்தா அந்த மனுஷன் பிள்ளை ஊட்டியோட போய் வேற எங்கேயாவது வாழ்ந்திருக்கு. வெக்கமா இல்லையாடா உங்களுக்கு? எங்களுடைய வாக்குகளான பாராளுமன்றம் வந்து நீங்கள் எங்க உங்களுடைய அருளே மச்சத்திர அடே எங்களுடைய இன பாவம். நாங்கள் என்ன பாவம் செய்த நாங்கள் உங்களுக்கு? எங்களுடைய தமிழீழம் என்ற நாட்டை 30 வருடமாக கட்டியது நீங்கள் எங்களை கேம்பஸுக்கு போடா பண்ணிக்கல. அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலே கதப்பம் தமிழ்லையும் கதப்பம், இதை நிப்பாட்டு. வெக்கமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்கன்னு உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீங்க? போட்டு அடி 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 அடிச்சு கடைசியா எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கூட ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாம திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன், இல்ல தெரியாம கேட்கிறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? நான் கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி, நீங்க சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்சா கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன், ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானியும் அடிபடுவேன். என்றால் எந்தாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு.